வணக்கம், நான் உங்க கிரி ஹைட்ரா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளிநொச்சியில வட்டக்கச்சி என்ற ஒரு இடத்துல இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு R15 பைக் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விற்க இருக்குதுங்க. இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமா விற்க இருக்கிறதால என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம பசங்க தானே, நம்ம ஹெல்ப் பண்ணா வேற யார் ஹெல்ப் பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக்கை வீடியோ எடுக்க இப்போ வட்டக்கச்சி வந்திருக்கேன். இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா BHT நம்பர் பைக். இது வந்து பாத்தீங்கன்னா 10 ஓனர் இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10வது ஓனரோட பேர்ல தான் பைக் இருக்குது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக்கை எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைஸ்லயே எடுத்துக்கொள்ளாங்க. மெட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டவா மச்சான், இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,983 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்குதுங்க. பைக்கோட கண்டிஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த ஆக்சிடென்ட் பட்ட மாதிரி அப்படி எந்த ஸ்கிராச்சஸ் அப்படி எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் இருக்குதுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இப்போ புது பைக்கே இல்லைங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக்கை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசேல் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இறக்குமதி எல்லாத்தையுமே இப்போ தடை செஞ்சதால ஃபுல்லா செகண்ட் ஹேண்ட் பைக் தான் போயிட்டு இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஹேண்ட் பைக்கோட விலையே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜாஸ்தியா போயிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் ஒரு நல்ல ஒரு பிரைஸ்ல எடுத்துக்கொள்ள மெட்ட வந்து பாத்தீங்கன்னா பெருசா நாங்க அந்த அடியல் அப்படி எதுவுமே இல்லை. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீட்டா நல்ல கண்டிஷனா தாங்க இருக்குது. டயர் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி இருக்காங்க. பின் டயர் வந்து பாத்தீங்கன்னா இது மாத்தின டயர் தாங்க. மெட்ட வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கமே டயர் மாத்தி இருக்காங்க. மெட்டது வந்து பாத்தீங்கன்னா பைக்கோட கண்டிஷன் இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாவே. ரைட், இதாங்க இந்த பைக்கோட ஃபுல் வியூ. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் 9,95,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓனர் பிரைஸ் சொல்றாரு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க குறைச்சி கேட்க போறீங்கன்னா நான் உங்களுக்கு ஓனரோட நம்பரும் கீழே தரேன். மறக்காம வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு என்ன மாதிரி பிரைஸ்ன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட சவுண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு பாத்துடலாங்க. பைக்கை வந்து பாத்தீங்கன்னா புதுசா எடுக்கோ செகண்ட் ஹேண்ட் எடுக்கோ சவுண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு பாப்பாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைக்கோட சவுண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா தாங்க இருக்குது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைக் பிடிச்சிருந்துச்சுன்னா நேர்லயே வந்து பாத்துட்டு என்ன மாதிரின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவீங்க தானே. நல்ல ஒரு மெக்கானிக்கார் அண்ணாரோட கூட்டிட்டு வந்துட்டு என்ன மாதிரி பைக்கோட கண்டிஷன் இருக்குன்னு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பைக் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓனர் அண்ணாவோடய கால் பண்ணி கேட்டுட்டு இந்த மாதிரி டிசைட் பண்ணி கொள்ளலாம். இது வந்து பாத்தீங்கன்னா R15 V3 தாங்க. இங்க இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா V4 எல்லாம் இன்னும் வரையில V3 தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசேல் பண்ணி கொண்டே இருக்காங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இறக்குமதியில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை மாதிரி உங்களோட பைக்குகள் ஏதாவது விற்க போறீங்களா இருந்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா என்னோட நம்பர் தரேன். மறக்காம கால் பண்ணுங்க. உங்களோட பைக்குகள் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வித்து தரேன். இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். See you, டாடா, பை பை. பைக்கோட சவுண்டை பார்த்துடலாங்க.